இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கட்டு இது, இந்த கட்டு இது, இங்கே இந்த கட்டு இருக்குங்க. ஸோ இதோட திக்னஸ்ஸாக வந்து இங்கே 10 mm. இது அப்படியே வந்து டாப்பில் ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த பேரலாக இருக்கக்கூடிய இந்த கட்டு லைன் இது வெளியில் இருக்குது இந்த கட்டு, அதனால் நார்மல் லைனில் காட்டியிருக்காங்க. ஸோ இது இந்த வேவ்ஸில் ரைட் வேவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைனில் அலைன் ஆகிடும், இந்த லைனில் அலைன் ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தெரியுது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 30 mm. ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாப் வியூவில் எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு எடிட் பண்ணலாம். டயமீட்டர் வந்து 40, டிஸ்டன்ஸ் வந்து 30. ஸோ நான் வந்து டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச். இப்போ சர்க்கிள் எடுத்துகிட்டு டயமீட்டர் வந்து 40. இப்போ அந்த லைன் எடுத்துகிட்டு இந்த ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30. ஸோ இதை வந்து ட்ரிம் பண்ணிடலாம் உள்ள. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60. ஸோ இந்த எண்டு இந்த எண்டு ஸோ 60. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேரலல் லைன் வந்து ட்ரா பண்ணணும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. 10 mm. அதேமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவரால் வந்து 30 mm. ஸோ மிட்லேருந்து டிவைட் பண்ணியிருக்காங்க 5, 5, 10. ஸோ அந்த சைடு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10 mm வரும். ஸோ எஸ் 10 mm கரெக்டாக இருக்குது. இதை வந்து பேரலல் பண்ணிடலாம். ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு பேரலல். இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 5 mm. இதை வந்து இங்கே கோஇன்சிடென்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ நம்ம டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவராலாக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 mm பண்ணிடலாம்.
இதில் கான்டோர்ஸில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு 10 mm இருக்குது. ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்டோர்ஸ், அதாவது இந்த பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 mm. ஸோ அதை நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரூடில் போய்ட்டு ஸ்கெட்சை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கான்டோர்ஸில் இந்த பார்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு 40 mm. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 30 mm. எக்ஸ்ட்ரூடில் மறுபடியும் இந்த ஸ்கெட்ச் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டு 30 mm. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு.